கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி கிட்ட பயங்கர கோவமா பேசுறாங்க. நான் அனுபவிச்ச வலியையும் வேதனையும் நீங்க அனுபவிக்கணும். அன்னைக்கு உன்னோட புருஷனால என்னோட அம்மாவையும் தங்கச்சியையும் நாங்க இழந்தோம். நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லியும் நீங்கள் அதை காது கொடுத்து கேட்கல. அதனால் என் அம்மாவையும் தங்கச்சியும் இழந்துட்டு நான் இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேன். நீங்கள் அதே வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும். நீங்கள் செத்தா கூட உங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு உங்கள் புள்ள வரமாட்டார். நான் வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பரமேஸ்வரி, அன்னைக்கு நடந்தது என்ன, அப்போ இருந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் இதையே பேசிகிட்டு இருக்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீங்கள் யாரும் இல்லாமல் வந்து நின்னப்போ நாங்கள் தானே உங்களை சோறு போட்டு உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இப்படி என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் சாகடிக்கிறதுக்கு நீங்கள் சோறு போடாமே இருந்துக்கலாமே. ஏன் நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோமே. அன்னைக்கு நாங்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு பயங்கரமாக வந்து கோபமாக பேசுகிறாங்க. இப்போ சொல்கிறேன், நீங்கள் செத்தா கூட கொல்லி போடுறதுக்கு உங்கள் புள்ள வரமாட்டார். உங்கள் பிள்ளைய நீங்கள் மறந்துடுங்க. கடைசி வரைக்கும் நீ சொன்ன மாதிரி அந்த புத்திர சோகத்திலேயே தான் நீங்கள் போய் சேரணும். அதே மாதிரி என் புருஷனை கூட்டிட்டு போறதுக்கு உன்னோட பேரன் வரான்னு சொல்றாங்களே, அவன் வராம இருக்கிறது தான் நல்லது. அவன் மட்டும் வந்தா கண்டிப்பா பொணமா தான் போவான் அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கார்த்திக்கு போயிட்டே இருக்கும்போது பாதி வழியிலே வந்து காரை நிறுத்திட்டு இறங்கிடுவாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி இறங்கி, இப்போ எதுக்காக நீ காரை நிறுத்தின அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் நீங்கள் கோவிலில் அவங்கக்கிட்ட அப்படி பேசுனீங்க? அவங்க வயசானவங்க, அவங்கக்கிட்ட போய் நீ அப்படிலாம் பேசலாமா? தப்பு அப்படின்னு சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு, என்னோட வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். நான் என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் இழந்துட்டு நிற்கிறேன். அந்த வலி வேதனையில் தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணா இருக்கட்டும், அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் என்ன தப்பு தானே? எல்லா தப்புக்கும் மன்னிப்பு இருக்குது. அவங்க பெரியவங்க, அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி வந்துட்டு, முதல்ல நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்ல, நான் வந்து அப்படின்னு கார்த்திக் சொல்ல வருவார். ஆனால் அப்படியே மாற்றி, இங்கே பாருங்கள், நான் எந்த உரிமையில் உங்களெல்லாம் காப்பாற்றுறனோ அதே மாதிரி தான் இப்போ நான் கேட்குறேன். எனக்கு எது நியாயம்னு படுதோ அதை நான் கேட்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு, இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. எனக்கு தான் என்னோட வலி புரியும். நீ அதை பற்றிலாம் பேசக்கூடாது. உன் மேலே எனக்கு இருக்கிற ஒப்பீனியன் எப்படி மாறுச்சுன்னா, முதல்ல நீ வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. உன்னை ஓட ஓட விரட்டணும்னு தோணுச்சு. ஆனால் சிலம்பம் போட்டியில் என்னோட மானத்தை காப்பாற்றின. நீ வீட்டில் என் பொண்ணுங்க இருக்கிற இடத்துல நீ நடத்துக்கிற விதத்தை பார்த்து உன் மேலே இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு மாறுச்சு. அந்த விதத்தில் தான் ஆம்பளைங்க மத்தியில் உன் மேலே மட்டும் என்னோட அபிப்பிராயம் மாறி இருக்கு. ஆனால் எல்லா ஆம்பளைங்க மேலேயும் எனக்கு எந்த அபிப்பிராயமும் மாறலை. அப்புறம் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவரை பிடிச்சி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்கள வந்து பழி வாங்கிறதுக்காக தான் நான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமே இந்த விஷயத்தை பற்றி நீ பேசக்கூடாது. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். நான் பின்னாடி சீட்டில் போய் உட்காரணுமா இல்லை டிரைவர் சீட்டில் உட்காரணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் வந்து யோசிக்கிறாரு. இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து அவங்க குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வருவேன்னு வாக்கு கொடுத்தது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கார்த்திகே காரை வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. நேராக வீட்டுக்கு போனதுமே சாமுண்டீஸ்வரி, அந்த பொம்பளை அங்கே வந்துட்டா, எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை என்ன பண்ணிருப்பனே தெரியாது, நான் கன் எடுத்துட்டு போல அப்படின்லாம் சொல்ல, யாருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னதுமே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, என்னது அம்மா வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யார் இதை சொல்லியிருப்பாங்க? நீ கோவிலுக்கு போகிறத கரெக்டாக எப்படி சொல்லியிருப்பாங்க? எப்படி அந்த பொம்பளை அங்கே வந்தா அப்படின்லாம் வந்து அவங்க தங்கச்சி வந்து சந்திரா வந்து கேட்க, அதுதான் எனக்கு தெரியல, கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க வீட்டுக்காரரை பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு, என்னையேம்மா பார்க்குற, நான் 30 வருஷமாக பேசாமல் இருக்கேன், இப்போ மட்டும் நான் வர வச்சு அவங்கள பார்க்கணுன்னு நினைப்பேனா என்ன? நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களோட மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. அத்தை, நான் எங்கள் அம்மாக்கே கால் பண்ண மாட்டேன், நான் ஏன் அவங்களுக்கு கால் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வராரு. உடனே சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திரலேகா, எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி, சித்தி கொஞ்சமாவது லாஜிக்காக யோசிச்சு பாருங்க, அவரே இப்போ தான் நம்ம வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, அவருக்கு எப்படி பாட்டியெல்லாம் தெரியும்? நீங்கள் சொல்கிறது ஏதாவது லாஜிக்காக இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே கார்த்திக் வந்துட்டு,
கார்த்திக் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவங்க சொல்ல. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு பிடிக்கல, அதனால என் மேலே பழிய போடணும்னு போடுறீங்க அப்படின்னு சொன்னதுமே சரி விடுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது சந்திரா வந்துட்டு கார்த்திக் கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேச, வேணும்னா நீங்கள் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நேராக போயிட்டு கார்த்திக் கிட்ட வந்து பேசுகிறாங்க. தம்பி, என்னோட அம்மாவை பார்த்தீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, எவ்வளோ நாளைக்கு அம்மா நம்ம கூட இருக்காங்களோ, அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அவங்க பாட்டிக்கும் கால் பண்ணி பேசுவாங்க, அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.